அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10th தமிழ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஷின்ஸை தான் நம்ம ஒரு 50 கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூடவே நீங்களும் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். ஸோ செகண்ட் கொஸ்டின், தமிழ் ஆழி இரண்டுக்கும் பொருள்படும் படியன இரட்டொர மொழிதலான அமைய பாடிய ஆசிரியர் யார்? ஸோ ரெண்டாவது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அழகனார். மூணாவது கொஸ்டின், கடல் தரும் சங்குகளின் வகைகள் எத்தனை? ஸோ மூணாவது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. நாலாவது கொஸ்டின், கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்த காக்கிறது? ஸோ நாலாவது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு. ஐந்தாவது கொஸ்டின், முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்த கவிமணி தமிழ் அழகனார் குறிப்பிடுவது எதை? ஸோ அஞ்சாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கடல். ஆறாவது கொஸ்டின், தமிழ் அணிகலன்களாய் பெற்றவை எவை? ஸோ ஆறாவது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள். ஏழாவது கொஸ்டின், இரட்டொர மொழிதல் அணியின் வேறு பெயர் யாது? ஸோ ஏழாவது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேடை அணி. எட்டாவது கொஸ்டின், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எது? ஸோ எட்டாவது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு இரட்டொர மொழிதல் அணி. ஒன்பதாவது கொஸ்டின், சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? ஸோ 9வது கொஸ்டின் ஆன்சர் என்ன பண்ணிட்டு சண்முக சுந்தரம். 10வது கொஸ்டின், தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? ஸோ 10வது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. 11வது கொஸ்டின், முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு யாது? ஸோ 11வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன பண்ணிட்டு தனிப்பாடல் திரட்டு. 12வது கொஸ்டின், முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஸோ ஆன்சர் நல்ல கொஸ்டின் பார்க்குறீங்க. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ 12வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983. 13வது கொஸ்டின், முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர்? ஸோ 13வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். 14வது கொஸ்டின், புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர்? ஸோ 14வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன். 15வது கொஸ்டின், எழில் முதல்வனின் இயற்பெயர்? ஸோ 15வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம். 16வது கொஸ்டின், எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல்? ஸோ 16வது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை. 17வது கொஸ்டின், எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி? ஸோ 17வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில கல்லூரி. 18வது கொஸ்டின், சங்க புலவரிடம் இணைய தமிழன் எவ்விலக்கியங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான்? ஸோ 18வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடை இலக்கியம். 19வது கொஸ்டின், உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவாகமாகும் என்றவர்
ஸோ 19வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்டி. 20வது கொஷின். 20வது கொஷின் என்ன வந்துட்டு இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலங்களை கண்ணாடி போல் வடபுருவமும் தென்புருவமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் நூலில் பார்த்தசாரதி பாடிய நயம். ஸோ 20வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாமை நயம். 21வது கொஷின். எடுத்துக்காட்டு வாமையணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பார்? ஸோ 21வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இணை ஓய்வு. 22வது கொஷின். குடிசையின் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசிந்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் ஒரு பக்கம், மெலிந்த எலும்பு கூண்டுகள் ஒரு பக்கம், பருந்த நெத்தியும் தொந்திகள் மறுபக்கம். தோழர் ப. ஜீவானந்தம் உரைநடை எதற்கு எடுத்துக்காட்டு? ஸோ 22வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதிரினை இயல்பு. 23வது கொஷின். உணர்வுகளை தூண்டி எழுதுவதில் வெற்றி பெறுபவனா? ஸோ 23வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமையை விட உருவகமே. 24வது கொஷின். கெட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. ஸோ 24வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் கேட்டவர். 25வது கொஷின். குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ 25வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 வகைப்படும். 26வது கொஷின். எக்கிலக்கிய உரநசைய இச்சொற்களில் உள்ள அளபெடைகள். ஸோ 26வது கொஷினோட ஆன்சர் என்ன வந்துட்டு ஒற்றளபடை, சொல்லிசை, அளபடை. 27வது கொஷின். ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ 27வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11. 28வது கொஷின். வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. ஸோ 28வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கிலக்கிய. 29வது கொஷின். பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. ஸோ 29வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தம்பி. 30வது கொஷின். பொதுமொழிக்குரிய சான்றினை தேர்வு செய்க. ஸோ 30வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொதுமொழிக்குரிய சான்றினை தேர்வு செய்க. ஸோ 30வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் வேங்கை. 31வது கொஷின். 8 = L+2 என பிரித்து தரும் பொருள். ஸோ 31வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லை1. 32வது கொஷின். பொறுத்துக. நடத்தல். நடத்தல் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதநிலை தெரிந்த தொழில் பெயர். ஸோ இதில் வந்துட்டு 2வது கொஷின் அப்படின்னு வந்துட்டு கொல்லாமை. கொல்லாமை அப்படின்னா வந்துட்டு எதிர்மறை தொழில் பெயர். கெடு. கெடு அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொழில் பெயர். 2வது வந்துட்டு எதிர்மறை தொழில் பெயர். 3வது ஆன்சர் என்ன கெடு அப்படின்னா வந்துட்டு முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். 4வது வந்து வந்தவர் அப்படின்னா வந்துட்டு வினையால் அணையும் பெயர். ஸோ 33வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழில் பெயர் சான்றினை தேர்ந்தெடுக்க. ஸோ 33வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொல்லாமை. 34வது கொஷின். மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது. ஸோ 34வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலக்கணம். 35வது கொஷின்.
சார்பெழுத்துக்கள் எண்ணிக்கை. ஸோ 35வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10. 36வது கொஷின் உயிரிழபடை எத்தனை வகைப்படும்? 36வது கொஷின் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 வகைப்படும். 37வது கொஷின் நெட்டெழுத்து அளபெடை என்பது என்ன? ஸோ 37வது கொஷினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபெடை. 38வது கொஷின் சொல் திரிந்து அளவெடுப்பது என்பது யாது? 38வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிசை அளபெடை. 39வது கொஷின் மொழி என்பது எத்தனை வகை? ஸோ 39வது கொஷின் வந்துட்டு மொழி என்பது எத்தனை வகை? ஸோ 39வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 வகை. 40வது கொஷின் அந்தமான் என்பது எவ்வகை மொழி? ஸோ 40வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்தமான் என்பது எவ்வகை மொழி? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொதுமொழி. 41வது கொஷின் பொறுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்தமான். அந்தமான் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் பொதுமொழி. கண் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனிமொழி. நடத்தை அப்படின்னா வந்துட்டு தொழில் பெயர். கண்ணன் வந்தான் அப்படின்றது தொடர் மொழி. 42வது கொஷின். 42வது கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. ஸோ தொழில் செய்யும் கருத்தாவை குறிப்பது அப்படின்னா வந்துட்டு 42வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வினையாளனையும் பெயர். 43வது கொஷின் மூவிடத்திற்கும் உரியது டேஷ் படற்கைக்கே உரியது டேஷ். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 43வது கொஷினோட ஆன்சர் என்ன வந்துட்டு வினையாளனையும் பெயர் தொழில் பெயர். 44வது கொஷின் நடத்தல் என்னும் சொல்லில் நட என்பது. ஸோ 44வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வினையடி. 45வது கொஷின் வேம் கூட்டல் கை என்பதன் பொருள். 45வது கொஷின் நல்லா பாருங்கள். வேம் கூட்டல் கை என்பதன் பொருள். 45வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேகாத கை. 46வது கொஷின் வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக. ஸோ 46வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 46வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு கை. 47வது கொஷின் அளபெடுத்தல் என்பதன் பொருள். ஸோ 47வது கொஷின் வந்துட்டு அளபெடுத்தல் என்பதன் பொருள். ஸோ 47வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்ட்டு நீண்டு ஒலித்தல். 48வது கொஷின் நசை என்பதன் பொருள். ஸோ 48வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நசை என்பதன் பொருள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விரும்பி. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.